ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல 6வது அத்தியாயம் சித்ர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல கடந்த வகுப்புகள் மூலமா 154வது ஸ்லோகம் பார்த்தோம். அதுல என்ன சொன்னாருன்னா 154ல சாபாசமேவ தத்பீஜம் தீரூபேன பிரரோஹதி. அதோ புத்தௌ சிதாபாசோ விஸ்பஷ்டம் பிரதிபாசதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அதாவது சித்த ஆபாசம் இருக்கு இல்லையா? அறிவு ஆபாசன் அப்படின்னா நம்ம புத்தி. அந்த சித் ஆபாசத்துடன் கூடிய அந்த காரண விதை புத்தி வடிவாக முளைத்து வெளிப்படுகிறது. ஆகவே புத்தியில் சிதாபாசன் மிகவும் தெளிவாகவே பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மையக் கருத்து. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேரறிவு இருக்கு. அந்த சித் இருக்கு. அது பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தான் இங்க இந்த பாடி மைண்ட். ஆனா இதுல புத்தி விசாலமாகணும், விரிவடையணும். அப்போ அதுல நல்லா பிரகாசிக்க தொடங்கும். அந்த புத்தியில் பிரகாசிக்குது. அதுதான் சித் ஆபாசன்னு பேரு. அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகத்துல, ஏற்கனவே நேத்து சொன்ன மாரி தான். ஒரு அறிவு தாவரத்திலயும் ட்ரை பண்ணும். அப்புறம் புழு, பூச்சிகள், மிருகம், பறவைன்னு எல்லாம் பார்த்து மனிதன்லயும் ட்ரை பண்ணாலும், மனிதன்லயும் அது முழுமையா பிரகாசிக்கிறது இல்ல. ஏன்னா மனிதன் 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்துட்டான். பகுத்தறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும், அது எதை பகுத்தறிவுன்னு நம்ம பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம பகுத்தறிவுலாம் எப்படி இருக்கு? கருப்பு சட்டை போட்டா பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த பகுத்தறிவா? அப்படி சொல்லல எங்க சாஸ்திரம். பகுத்தறிவு அப்படிங்கிறது, தன்னையே தான் உணர்கின்ற சுயம் பிரகாச அறிவாக மிளிரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்போ அது எப்ப மிளிரும்னா, நம்முடைய மனம் தூய்மையாகணும். புத்தி பிரகாசிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மனதுக்கு நல்ல ஒரு தெளிவு, ஒரு புரிதல் குடுக்க, மனசு கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகி மனித பரிமாணத்துக்கு அப்பாற்பட்ட நிலைய அது அடையும். ஏன்னா, அது கடந்து வந்த பாதைகள் இருக்கு இல்லையா? மனசு கடந்து வந்த பாதைகள் நெறைய. அது தாவரத்துல தொடங்கி மனிதன்ல விரிவடைய பார்க்கும். அப்ப விரிவடையும்போது அந்த பரிணாமம் எப்படி நடக்கும்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அப்படின்னு அந்த அந்தக்கரணத்தினுடைய அந்த அப்டேஷன் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்படிதான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகும். அதுல மனித அறிவில மட்டும் அது என்ன பண்ணும்னா, மனம் கடந்து புத்தியில பிரகாசிச்சு, புத்தியில நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? எது நித்தியம்? எது அனித்தியம்? அப்படின்னெல்லாம் விசாரணை பண்ணும். இது மனித அறிவுல மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர, வேற எந்த ஜீவராசியும் இப்படி உட்கார்ந்து விசாரணை எல்லாம் பண்ணாது. அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு புத்தியும் கிடையாது, புத்திசாலித்தனமும் கிடையாது. அப்போ மனிதன் என்ன பண்றான்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? இதுல எது நித்தியமா இருக்கு? எந்த விஷயங்கள் அனித்தியமா இருக்கு? அப்படின்னு விசாரணை பண்ணுவான். அப்ப அந்த விவேகம் வளர்ந்திருக்கணும். அந்த புத்திசாலித்தனம் கூர்மையாக இருக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பார்க்கிறவங்கலாம் மனிதர்கள். எல்லாரும் 6ஆம் அறிவுல இருக்காங்க. எல்லாம் அருமையான ஆட்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இங்க புத்திங்கிறது குறுக்கு புத்தியும் இருக்குல்ல. மனிதனிடத்துல குறுக்கு புத்தி இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? எப்படிலாம் ஏமாத்தலாம்? எப்படியெல்லாம் மக்கள மடைமாற்றலாம்? அப்படின்னு வேற வேற ஆங்கிள்ல கலப்படம் எப்படி பண்ணலாம்? இப்படியெல்லாம் யோசிப்பான். ஆனா அந்த மாரி புத்திய சொல்லல இங்க சாஸ்திரம். ஏன்னா அது மிருகமே பண்ணும். மிருகமே என்ன பண்ணும்னா, குறுக்கு புத்தியெல்லாம் வச்சிருக்கும். அது இன்னொரு நாய் எடுக்கிற சாப்பாட போய் அதுகிட்ட சண்டை போட்டு கத்தி தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு ஒரு மண்ண தோண்டி உள்ள புதைச்சு வைக்கும். பாதுகாப்பெல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணும். அந்த குறுக்கு புத்தி நாய்க்கே இருக்கும்போது மனிதனுக்கு இருக்காதா என்ன? ஏன்னா அப்படியே மிருகத்துல இருந்து வந்தவன் தானே மனிதன். ஆனா இந்த மாரி புத்திகள பத்தி பேசல சாஸ்திரம். அந்த சுய அறிவு பிரகாசிக்கக்கூடிய தூய்மையான நிலைய பற்றி பேசுது. அந்த நிலைக்கு வரணும். அப்ப அந்த பிரகாசம் நல்ல ஒரு தெளிவான புத்தியில தான் பிரகாசிக்க முடியும். அதுக்கு தான் மன தூய்மை தேவைப்படுது. மன தூய்மை என்பது எந்த அடிப்படையில பார்க்கப்படுது? மைண்டினுடைய எம்ப்டினெஸ் கிடையாது. அவேர்னஸ் விழிப்புணர்வுல இருக்குன்னு சொல்ல வருது. அந்த அவேர்னஸ்க்கும், எம்ப்டினஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது எதுவும் தெரியாம போய் ஒடுங்குறது கிடையாது. அந்த விழிப்பு நிலையில நிக்கிறது தான் இங்க புத்திசாலித்தனம். அப்ப அந்த புத்தியினுடைய பரிணாமம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைண்ட் இது இது இன்னதுன்னு தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் புத்தியில
எது நித்தியமானது, எது அநித்தியமானதுன்னு பிரிச்சு பாக்குது. அப்புறம் மனம், புத்திக்கு அப்புறம் சித்தம். சித்தத்துல சேகரிக்குது. இது சரி, இது தவறு. இது வேண்டாம், இது வச்சுக்கலாம். ரிஜெக்டட், இது ஓகே, அக்செப்டட் அப்படின்னு நமக்கு வேணுங்கிறத மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். வேண்டாங்கிறத ரிஜெக்ட் பண்ணணும். இல்லன்னா நம்ம வாழ முடியாது. அப்போ இங்க அக்செப்டன்ஸ் குடுக்க வேண்டிய விஷயத்துல குடுக்கணும். ரிஜெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரிஜெக்ட் பண்ணணும். நீக்க வேண்டிய விஷயத்த. ஆனா நீங்க நீக்க வேண்டிய விஷயத்தையே நீக்காம உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மைண்ட் பியூர் ஆகும்? ஆகாது. அதுதான் சொல்றேன். குறுக்கு புத்தி வரக்கூடாது. அப்போ நீங்க வந்து அந்த சித்தத்துல சேகரிக்கப்பட்ட விஷய சுகங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். எப்படிப்பட்ட விஷயங்கள நான் உள்வாங்குறேன்? அந்த உள்வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரிஷிகள் என்ன சொல்லிக் குடுத்தாங்க? "தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே." சோ இந்த பேசிக் பிரின்சிபிள் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா நாம பாட்டு கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தோம்னா, எப்படி நமக்கு அந்த அறிவு தூய்மையாகும்? அந்த மனசு பியூரிஃபிகேஷன் ஆகும்? கண்ட குப்பையெல்லாம் உள்ள வாங்கிட்டு அத சிந்தனை பண்ணிட்டே உட்கார்ந்திருக்கும். அப்ப அதனால தீய விஷயங்களை பார்க்கக்கூடாது, தீய விஷயங்களை கேட்கக்கூடாது, தீய விஷயங்களை பேசவும் கூடாது. அப்படி இருந்தா தான் பியூர் மைண்ட். அப்ப அந்த நிலைக்கு பரிணாமம் அடையும் இல்லையா? அப்ப மனம், புத்தி, சித்தம், அப்புறம் அகங்காரம். அந்த அகங்காரம்ங்கிறது என்ன? நானுங்கிற உணர்வு. அந்த நானுங்கிற உணர்வு வந்து எல்லா ஜீவராசிகிட்டயும் இருக்குது. அது ஒரு பூச்சிக்கு கூட நீங்க நானுங்கிற உணர்வு இருக்கும். அத போய் தொட்டீங்கன்னா, ஐயோ! என்னைய எவனோ ஏதோ பண்ண வரான்ட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். ஒரு எறும்பு கூட பாருங்க நீங்க பக்கத்துல தொட பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலஞ்சு போய் எல்லாம் அது அது பக்கால் பக்காலா ஓடி எங்கேயாவது போய் ஒளிய பார்க்கும். அந்த அளவுக்கு அதுங்க மேல அந்த உடல் பற்று, அபிமானம் எல்லாமே நான் உணர்வு கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. ஆனா, இந்த அப்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து வர்றதுல மனித நான் இருக்கு பாருங்க அகங்காரம். அது கண்டுபிடிக்கணும். நான் யார்? அந்த அகங்காரத்தினுடைய கான்செப்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் யார்? அப்படின்னு அந்த அகங்காரம் நான் அகம் அகம் அப்படின்னு உள்ள ஸ்புரணமாகின்ற நான்ங்கிற உணர்வு, உண்மையான தூய உணர்வுங்கிறத யார் தெரிஞ்சுக்க முடியும்? அப் டூ அனிமல்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியாது. மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையா அப்டேட் ஆகுதா? அப்ப மனதுக்கு அப்புறம் புத்தி, புத்திக்கு அப்புறம் சித்தம், சித்தத்துக்கு அப்புறம் அகங்காரம். அதுக்கப்புறம் உள்ளம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப அந்த நிலை வந்தவனுக்கு தான் இங்க ஜீவனே நான் என்று தெரியும். இல்லன்னா எப்படி தெரியும்? ஜீவன் தான் இங்க சிவன். ஏன்னா, ஜீவன் வேறல்ல, சிவம் வேறல்ல. அத நல்லா இங்க புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்ப அந்த உள்ளம்ங்கிற நிலை வரும்போது தான் நம்முடைய உயர் பரிமாண அனுபவம் உண்டாகும். அப்ப அதுக்கு தான் இங்க புத்தி வடிவாக அது பிரகாசிக்குதுங்க. அந்த தூய அறிவானது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் புத்தியில் பிரகாசிக்கிறது. அப்போ அந்த புத்தியில் சிதாபாசன் மிகவும் தெளிவாக பிரகாசிக்கிறது. அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப நாம இந்த ஸ்லோகம் எவ்வளவு டெப்த்தான விஷயத்த சொல்லுது பாருங்களேன். நம்ம புத்தியில பிரகாசிக்குதுங்கம்போது, எல்லாம் தெரியுது. அந்த அறிவுனால பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னு கடந்து போறதில்ல. அது மிருகத்துக்கும் எல்லாம் தெரியும். எல்லாம் கடந்து தான் போகும். நம்ம இடத்துல நம்ம என்ன பண்றோம்? என்ன மாற்றத்த உண்டாக்கி இருக்கிறோம்? மனித அறிவினுடைய மகத்துவம் என்ன? நாம் வந்து மனிதனா வந்திருக்கிறதுனால நம்முடைய பரிமாணத்தினுடைய முன்னேற்றம் என்ன? அப்படின்னு நம்ம முக்கியத்துவம் குடுத்து பார்க்கும்போது, தன்னை தான் உணர்கின்ற அந்த ஜீவன் சிவலிங்கம் என்ற நிலைய அனுபவமாக்குகின்ற அற்புதமான ஒரு வழிமுறைய நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, "சாபாசமேவ தத்பீஜம்" அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி சுசுப்தியில அந்த சிதாபாசன் வந்து மங்களா தெரியுது. அதாவது நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல சுசுப்தி நிலைக்கு போகும்போது, அங்க வந்து அறிவு பிரகாசிக்கல. அங்க மங்கலா ஆயிடுது. அந்த விதை வந்து சிதாபாசன் இல்லாத விதை கிடையாது. சிதாபாசனுடன் கூடிய விதை. அதாவது அறிவு இருக்கும். ஆனா அந்த விதை உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். காரண சரீரத்திலேயே சூட்சுமமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். ஏன் சிதாபாசனோட கூடிய விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிதாபாசன் இல்லன்னா நீங்க மறுநாள் எழுந்து இது இது செய்யணும்னு எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? இப்ப முதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடி, நாளைக்கு பேங்க் போணும். நாளைக்கு இவர போய் சந்திக்கணும். நாளைக்கு காலையில எழுந்த உடனே இத சமைக்கணும். அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு புரோகிராம் போட்டுட்டு தானே போய் தூங்குறீங்க. அப்ப ஆல்ரெடி அதெல்லாம் மைண்ட்ல இருந்து புத்தியில போய் சித்தத்துல பதிவாயிட்டுருச்சு. மறுநாள் நீங்க எழுந்த உடனே அது வேலை செய்யணும். அப்ப அங்க அறிவு இல்லாம மறுநாள் எழுந்து எப்படி வேலை செய்வீங்க? அந்த அறிவு 3 அவஸ்தையிலும் இருக்கு. அதாவது கனவு நிலையிலும் இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலையிலும் இருக்கு, நனவு நிலையிலும் இப்பவும் இருக்கு. அத நம்ம பயன்படுத்துற இடத்துக்கு தகுந்த மாரி நாம தான் எங்க மைண்ட் லெவல்ல, புத்தி லெவல்ல மாறி, மாறி செயல்படுறோமே தவிர, அந்த அறிவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. சுய அறிவு. அப்ப இங்க அந்த புத்தியில பிரகாசிக்கிறதுக்கு சிதாபாசன்னு பேரு. அந்த அடிப்படையில இங்க சொல்றாரு. "தீரூபேன
பிரரோஹதி. அந்த தீன்னா நெருப்பு தானே. அப்ப அந்த புத்தி வந்து நெருப்பு மாரி ஒரு சுடர் விட்டு பிரகாசிக்குது. அப்ப அந்த மாதிரி அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகமா இந்த மனித புத்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்படிங்கிறது தான் நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். அப்ப அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில பகவத்கீதை இதே ஸ்லோகத்த அடிப்படையா வச்சு நமக்கு ஒரு அருமையான ஸ்லோகத்த சுட்டிக்காட்டுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "யதா பிரகாசயத்யேக கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி சேத்ரம் சேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாசயதி பாரதா." அர்ஜுனனுக்கு சொல்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அது எப்படி சொல்றாருன்னா, "யதா பிரகாசயத்யேக" ஒரே ஒரு சூரியன் இந்த உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்வது போல, சேத்ரக்னன் அந்த சாட்சி சைத்தன்யம் இருக்கும் இல்லையா? அது இந்த உடல், மனம் ஆகிய அனைத்து தளங்களையும் ஒளிரச் செய்கிறது. சேத்ரம் சேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசதி பாரதா அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு அருமையா புரிய வைக்கிறார். அதையே தான் இங்கேயும் வந்து வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல, இந்த செயல்ல இப்படி புரிய வைக்கிறார். ஆக மொத்தத்துல எப்படி அது இந்த மனித உடல்ல சேத்ரக்னன் வந்து இந்த சேத்திரத்துல வெளிப்படுறான்னு இப்ப புரியுதுங்களா? இந்த சேத்திரம் என்பது உடல். சேத்ரக்னன் என்பது உள்ள இருக்கிற அறிவு, ஆத்மா. அது வந்து இந்த உடம்பை கொண்டு பிரகாசிக்குது. எப்படி பிரகாசிக்குதுன்னா, அந்த புத்தியில் பிரகாசிக்குது. அப்படிங்கிற மாரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கீதை வாக்கியம் வந்து, அந்த சைத்தன்யம் வந்து தானாக செயல்படுவதில்லை. அதன் சந்நிதியில் புத்தி மற்றும் மனம் ஒளிர்கின்றன என்பதை எடுத்துரைக்கிறது என்பதாக இங்க பார்க்கிறோம். ஏன்னா சிதாபாச சித்தாந்தத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த பகவத்கீதையிலும் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். ஏன்னா இது வந்து வித்யாரண்யர் மட்டும் இந்த 154வது ஸ்லோகத்துல சொல்ல வரல. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் இதையே தான் சொல்றார். அந்த புத்தியில தான் அறிவு பிரகாசிக்குது அப்படிங்கிறத நாம கவனிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த சுசுப்தி நிலையில, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அந்த சிதாபாசன் மறைவது கிடையாது. அந்த காரண நிலையில ஒடுங்கி இருக்கு. விழிப்பு நிலையில அந்த ஒடுங்கிய புத்தி வெளிப்படும்போது, அதே சிதாபாசன் மிக தெளிவாக தோன்றுகிறது. ஆகவே, நான் அறிகிறேன், அறிவேன் என்று கூறுகின்ற இந்த ஜீவத்துவம், ஜீவன் உண்மையில் சுத்த ஆத்மா இல்லை. புத்தியில் வெளிப்படுகின்ற சிதாபாசன் மட்டுமே அப்படிங்கிறதையும் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்போ நம்ம வந்து நான் அறிகிறேன், நான் அறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இந்த மைண்ட் புத்தியில தான் நடக்குது. அதனால அது டைரக்ட்டா ஆத்மாவே ஆயிடாது. அது ஒரு ரிஃப்ளெக்டட் தான். கண்ணாடியில தெரியிற உருவம் வந்து நானே ஆயிட மாட்டேன். நான் உண்மையிலேயே இந்த பக்கம் தான் இருக்கிறேன். ஆனா கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும்போது, அது என்ன மாரியே இருக்கட்டும். ஆனா அது நான் அல்லவே! அதுதான் நமக்கு இங்க புரியணும். இந்த பாடத்திட்டத்திலயும் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகமாக இந்த உடலை பயன்படுத்துகிறேன் என்பது உங்களுக்கு புரியணும். அத விட்டுட்டு இந்த உடல் தான் நான் என்று மாத்தி புரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடாது. அந்த ப்ராப்ளம் வந்து நெறைய பேர் பண்றீங்க இல்லையா? அதுதான் இங்க திருத்திக்கணும்னு சொல்ல வராங்க மகான்கள். அத எப்படி புரிய வைக்கலாம்னா, அதே கண்ணாடி ஓமானத்துல தான் நான் சொல்லுவேன். கண்ணாடியில போய் இப்ப நான் பார்க்கிறேன். கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. நான் வந்து தல வார்றேன், பவுடர் போடுறேன், எல்லாம் பொட்டு வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நான் மறந்துட்டது. இந்த பக்கம் இருக்கிற உண்மையான உடம்புக்கு தான் நான் செய்றேங்கிறதையே மறந்துட்டேன். கண்ணாடியில பார்த்து செஞ்சுகிட்டு இருக்கிறதுனால, ஏதோ அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்துக்கே பொட்டு வைக்கிற மாரி, பவுடர் போடுற மாரி, தல வார்ற மாரியே நம்பிட்டேன். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுயநினைவுக்கு வந்து, அடடா! கண்ணாடியில இருக்கிற உருவத்துக்கு எங்க பண்ணோம்? இந்த நம்ம ரியல் பாடிக்கு தான் பண்ணுனோம். ஆனா, அந்த ரியல் பாடியில நான் தல வார்றதுக்கும், பொட்டு வைக்கிறதுக்கும், பவுடர் போடுறதுக்கும் அந்த கண்ணாடிய பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். பட் ஆக்சுவலா நான் கண்ணாடியில எதையுமே செய்யலையே! எல்லாம் அந்த ரியல் பாடியில தான் நடந்தது. அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? அதே மெத்தட் தான் இங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த சுய அறிவு வந்து பிரகாசிக்குது. அந்த பாடி மைண்ட்ங்கிற ஊடகத்துல பிரகாசிக்குது. அதுக்காக சுய அறிவு வந்து கண்ணாடிக்குள்ள பூந்துக்கல. கண்ணாடிக்கு வெளிய தான் அது இருக்கு. இந்த பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்டு தான் அது இருக்கு. ஆனா இந்த பாடி மைண்ட பயன்படுத்துது. எதுக்கு பயன்படுத்துது? தன்ன பார்க்கறதுக்கு. இப்ப புரியுதுங்களா? இப்படிதான் சுய அறிவு பிரகாசிக்கிற விஷயம். அததான் கீதையிலயும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். அப்ப நான் அறிகிறேன், நான் அறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைண்ட், புத்தி இருக்கு இல்லையா? அது வந்து சுத்த ஆத்மா கிடையாது. அது ஒரு பிரதிபிம்ப நிலை. அதனால தான் அத மைண்டுங்கிறோம். அதனால நீங்க அதுல போய் ஏன் மாட்றீங்க? நம்ம மைண்டே கிடையாதே! நம்ம புத்தியே கிடையாதே! நம்ம உடம்பே கிடையாதே! அப்ப இத தானே நம்ம நேத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கணும்.
அப்ப இதையெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்முடைய ரியாலிட்டிய பாருங்க. கண்ணாடியில இருக்கிற முகம் என்னது? கண்ணாடியில இருக்கிற கை என்னது? கண்ணாடியில இருக்கிற கால் என்னதுன்னு நம்பிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கண்ணாடியில பிரதிபிம்பம் தான் தெரியுது. உண்மையான கை, காலு, முகமெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுட்ட மாரி, அந்த அறிவு, அந்த ஆத்மா நீங்க தான். ஆனா நீங்க இந்த பாடி மைண்ட எடுத்துக்கிட்டு அதுல பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, அதுவே நான் என்று தவறாக புரிந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு உண்டாகி விட்டதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னு நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கங்க. அப்ப அடுத்தது 155 ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். மாயாபாசேன ஜீவேசௌ கரோதீதி ஸ்ருதௌ ஸ்ருதம். மேகாகாச ஜலாகாசா விவத்தௌ சூவ்யவஸ்திதௌ. அருமையான வார்த்தை இது. இது என்ன சொல்றாருன்னா, அந்த மாயையின் பிரதிபலிப்பின் மூலம் ஜீவனும், ஈஸ்வரனும் தோன்றுகின்றனர் என்று ஸ்ருதி கூறுகிறது. அவர்கள் மேகத்தில் தோன்றும் ஆகாயமும், நீரில் பிரதிபலிக்கும் ஆகாயமும் போல தத்தம் உபாதிகளின் அடிப்படையில் வேறுபட்டதாக தோன்றுகின்றனர். அப்படின்னு இங்க ஜீவனையும், ஈஸ்வரனையும் பிரிச்சு காட்டுறாரு இந்த ஸ்லோகத்துல. எப்படி பிரிச்சு காட்டுறாரு? இந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் இருக்கு. நம்ம கிட்ட வந்து இண்டிவிஜுவல் இன்டெலெக்ட் இருக்கு. நம்ம ஒரு தனி புத்தி இருக்கு. நம்மகிட்ட நாம யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. ஆனா இது வந்து நானுங்கிற இந்த தனி பாடி அபிமானிக்கிற ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இந்த புத்தியும் அந்த பேரறிவின் புத்தியில தான் இருக்குது. ஆனா அது நமக்கு தெரியாததுனால நான் ஏதோ தனியா புத்திசாலிங்கிற மாரி நெனச்சுக்கிறேன். நானே சிந்திக்கிறேன், நானே எல்லாம் செய்றேன் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுக்கிறேன். ஆனா நம்ம எல்லாமே அந்த ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ள தான் இருக்கிறோம். அப்ப இந்த நிலையில அந்த பிரதிபலிக்கிற ரிஃப்ளெக்டட் இருக்கு இல்லையா? அந்த அறிவினுடைய வெளிப்படுகின்ற தன்மை இருக்கு இல்லையா? அது எப்படின்னா, ஜீவன், ஈஸ்வரன் அப்படிங்கிற 2 விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? மேகத்துல தோன்றுகின்ற ஒரு ஆகாயம் இருக்கு வானத்துல. கீழ பூமியில அதே ஆகாயம் தண்ணீல தெரியுது. அது மாதிரி இங்க மேகம்ங்கிற இடத்துல தெரிகின்ற ஆகாயம் வந்து நல்லா தெளிவா இருக்கு. உண்மையாவே இருக்கு. அது மேகக்கூட்டங்களா அப்படியே வானமண்டலத்துல நகருது. பூமியிலயும் அதே மாரி சேம் ஆகாயம். ஆனா நீர்ல பிரதிபிம்பிக்குது. அதே மாரி மேகக்கூட்டம், அதே மாரி வானமண்டலத்துல போகுது. அந்த ஆகாயம் அப்படி நகர்றதெல்லாம் பார்க்கிறோம். கண்ணாடி மாரி இருக்கிற தண்ணீல அப்படியே மேகக்கூட்டங்கள் நகர்வது தெரியுது. ஆனா உண்மை எது? பொய் எதுங்க? உண்மையா இருக்கிறது மேல ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஆகாய கூட்டங்கள் தான். ஆனா நீர்ல பிரதிபிம்பிக்கிறதோ பொய்யான தோற்றம். அது பிரதிபிம்ப தோற்றம். பொய்யான தோற்றம் என்றாலும் கூட அது பிரதிபிம்ப தோற்றம். அப்ப அதே பிரதிபிம்பம் தான் இங்க நடக்குது நம்ம பாடியில. அது ரியல் கான்ஷியஸ்னஸ் வந்து உண்மையிலேயே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? அந்த ஈஸ்வர புத்தியில, காஸ்மிக் இன்டெலெக்ட்ல. பட் நாம வந்து ஒரு ரிஃப்ளெக்டடா இருந்துகிட்டு ஜீவத்துவத்தை அடையிறதுனால, நாம ஒரு சின்ன லெவல்ல தான் நம்ம அத ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமே தவிர, பெரிய லெவல்ல பிரதிபிம்பிக்க முடியாது. அது இல்லாம இது ஒரு ஊடகம் தானே, உபாதி தானே. இந்த பாடியில இருந்துகிட்டு இவ்வளவு தான் பண்ண முடியும். இவ்வளவு தான் பிரகாசிக்க முடியும். எப்படி இத இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு டெக்னிக் சொல்றேன். இப்ப வானமண்டலம் மிக பெருசு. ஆகாயம் தல தூக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. அதுல ஏகப்பட்ட மேகக்கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மேகக்கூட்டங்களும் நீங்க நின்னு பார்க்கிற பார்வைக்கு உட்பட்ட இடத்துல தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இருக்கிற ஏரியாவுல, தமிழ்நாட்டுல அல்லது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அந்த ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ஆகாய கூட்டத்த பார்க்கலாம். ஒருத்தர் இங்கிலாந்துல இருக்காரு, ஒருத்தர் அமெரிக்காவுல இருக்காரு, ஒருத்தர் ஜப்பான்ல இருக்காருன்னா, அவருக்கு இந்த ஆகாய கூட்டமா தெரியும். அங்க இருக்கிற ஆகாய கூட்டம் தான் அவருக்கு தெரியும். அப்ப எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வான மண்டலத்துல ஆகாயம் வந்து எங்கும் பரவி இருக்கு. அதுல மேகக்கூட்டங்களும் எங்கும் பரவி இருக்கு. அப்ப அந்த மேகக்கூட்டங்கள் நீங்க எப்படி அந்த பர்ட்டிகுலர் வாட்டர் இருக்கிற இடத்துல நின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானத்துல இருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள கீழ இருக்கிற நீர்ல கொஞ்சமா பார்க்கலாம். எல்லா மேகக்கூட்டங்களையும் பார்த்துற முடியாது. அந்த நீர் அளவு தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். அது மாரி இங்க அந்த அறிவு வந்து இந்த பாடி மைண்ட்ல இந்த அளவுக்கு தான் பிரகாசிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. இந்த பாடி மைண்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்ப இந்த லிமிட்டுக்குள்ள தான் இது பிரகாசிக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ண முடியுங்க? இவ்வளவுதான் அப்படியே விட்டுறதா? அப்படிதான் விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம பாடத்திட்டமே. ஏன்னா நம்ம தான் பாடி, மைண்டையும் புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மாரி தான் இருப்போம். ஆனா உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த பாடி, மைண்ட விட்டுட்டோம்னா, மிகப்பெரிய உண்மைக்குள்ள போயிடுவோம் இல்லையா? ஆக்சுவலா மேல ஆகாயத்துல இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் தான் ரியலு. தண்ணீல தெரியிற மேகக்கூட்டங்கள் பிரதிபிம்பம் தான். ஆனா நம்ம பிரதிபிம்பம் தான் அந்த ஆகாய கூட்டம் நம்புனா ஏமாந்து போயிடுவோம். உண்மையா மேல இருக்கிற ரியல் ஆகாய கூட்டத்த பார்த்தா, அது வானவெளி பூரா இருக்கு. எங்கும் நிறைந்திருக்கு. எல்லை இல்லாம இருக்கு. அப்ப அதனுடைய விரிவுக்கு ஒரு அளவு இருக்கா? இல்லவே இல்ல.
அந்த மாரி புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த மாரி உங்களுடைய அறிவினுடைய புத்திசாலித்தனம் எல்லாம் எங்க இருக்குது? இந்த பாடி மைண்டுக்குள்ள கிடையாது. அப்படி இருந்தாலும் அது ரிஃப்ளெக்டட் புத்தி தான். பிரதிபிம்பிக்கிற புத்தி தான். பிரதிபிம்பிக்கிற மனசு தான். பிரதிபிம்பிக்கிற அறிவு தான். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஏன்? இந்த உடம்பு, மனசு இருக்கிற அளவுக்கு தான் அது பிரதிபலிக்கும். அதுல தான் நான் என்ன சொல்றேன், அதுலயும் பரிதாபம் என்ன? ஏதோ இந்த அத்வைத வேதாந்தம் படிக்க வந்து கொஞ்சம் நஞ்சம் நமக்கு அறிவு கொஞ்சம் பிரகாசிக்குது. ஆனா இத தொடாதவங்க இன்னும் மோசமா இருக்காங்க. இத விட மனித பிறவியில கீழ இருக்கிற மிருகங்கள் சொல்ல வேண்டியதே இல்ல. பரிதாபம். அப்ப நெனச்சு பாருங்களேன். அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகமா பல பரிமாணங்கள்ல உடம்பு மாறி, மாறி வந்தாலும், மனித உடம்புக்கு வந்துட்டா மட்டும் பத்தாது. மனித உடம்புலயும் இத உள்வாங்கியதனுடைய விவரம் என்ன தெரியணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற விவரம் தெரியணும். ஏன் அப்டின்னா, இந்த பாடி மைண்டுக்கு என்னப்பா தெரியும்? அவ்வளவுதான். இது பிரகாசிக்கிற ஊடகம் தானே. இதுல போய் என்ன அப்படியே பெரிய யுனிவர்சல்லயே நீ கண்டுபிடிச்சிருவியா? இல்ல என்சைக்ளோபீடியாவயே உள்ள வச்சிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப இந்த பாடி மைண்டினுடைய பிரகாசம் வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சுகிட்ட பிறகு நீங்க இத பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சராசரி மனிதனும் நீங்களும் ஒண்ணுதான். பட் என்ன விஷயம்னா, அவனுக்கு இத பத்தி தெரியவே தெரியாது. அவன் சாதாரண வாழ்க்கை வாழ்றான். நீங்க அத்தியாத்ம ஞான பாடங்கள படிச்சுட்டீங்க. ஆனா, நீங்களும் அவன் மாரியே தான் வாழ்றீங்க. வித்தியாசம் என்ன? உங்களுக்கு பரோட்ச ஞானம். அவனுக்கு படிப்பறிவே கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். ஆனா யாருமே அபரோக்ஷ ஞானியா மாறல. அபரோக்ஷ ஞானமா மாறுனா என்ன நடக்கும்னா, இந்த பாடி மைண்டே உங்களுது கிடையாது. நீங்க ஈஸ்வர நிலைக்கு போயிடுவீங்கன்னு நான் சொல்லிக் குடுத்தேன் ஏற்கனவே. நம்ம பாடத்துல அதான் மெயினா கான்செப்ட்டே. அதாவது நீங்க தனி உடல், தனி மனம் என்ற அபிமானம் இருக்கின்ற வரைக்கும், உங்களுக்கு அந்த அறிவு பிரகாசிக்காது. நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்படியே நானு அப்டேட் ஆயிட்ட உடனே இதே பாடில அப்படியே நான் பெரிய அறிவாளி ஆயிடுவேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. அப்பவும் இந்த பாடி மைண்ட அந்த ஈஸ்வர கருவியா தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்றதுக்கு இந்த பாடி மைண்ட பியூரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இங்க இவ்வளவு வேலை செய்யுது. அதாவது அந்த டூல் வந்து அழுக்கு பிடிச்சிருக்கு. அந்த கண்ணாடி உங்க வீட்ல இருக்கிற கண்ணாடி வந்து அழுக்கு பிடிச்சிருக்கு. அத சுத்தப்படுத்தி, அத வச்சு நீங்க நீட்டா உங்க முகத்த பார்க்கறதுக்கு தயார்படுத்திக்கணும். அது மாரி இந்த பாடி மைண்ட நீங்க தேர்ட் பார்ட்டியா பார்க்கணும். அத விட்டுட்டு நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்டு, நான் இத டெவலப் பண்றேன். நான் இத வந்து பியூரிஃபிகேஷன் பண்றேன். அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், ஒரு நாளும் நீங்க பியூரிஃபிகேஷன் ஆக முடியாது. ஏன்னா, நீங்க வந்து உங்கள உடம்பா அபிமானிக்கிறீங்க. இல்லன்னா மனசா அபிமானிக்கிறீங்க. அந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த அறிவு நிலைக்கு உயரவே முடியாது. ஏன்னா காஸ்மிக் இன்டெலெக்ட்னுடைய எல்லா பாடியும் தன்னுடைய பாடின்னு தெரியணும்ல. அதுதானே பேரறிவு நிலை, பேருணர்வு நிலை. அப்ப அதுக்கு போகணும். அதுதான் உண்மையான பாயிண்ட். ஏன்னா அந்த நிலையில தான் இப்ப எப்படி வித்தியாசம் படுதுன்னா, மேகத்தில தோன்ற ஆகாயமும், நீரில பிரதிபலிக்கிற ஆகாயமும் தத்தம் உபாதிகளின் அடிப்படையில் வேறுபட்டதாக தோன்றுகின்றன. ஆனா உண்மையில என்ன? ஒரே அறிவு தான் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் ஒரே ஆகாயம் தான். அது மாரி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க மாயாபாசம் என்ற ஒரு வார்த்தை போடுறார்ல. மாயாபாசேனங்கிற வார்த்தை போடுறாரு. அதாவது சுத்த சைத்தன்யம் தானாக ஜீவனோ, ஈஸ்வரனோ அல்ல. அது மாயையுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டால் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. அதே சைத்தன்யம் அவித்தையுடன் தொடர்பு பட்டால், அவித்தைனா அஞ்ஞானத்தினால, இந்த ஜீவன் நான் என்று அபிமானம் வந்து மனசு தன்னை இந்த உடலாகவும், இந்த உலகம் உண்மையாகவும் நம்பிடுச்சுன்னா, அங்க ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஈஸ்வரனுக்கும், ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இப்ப புரிஞ்சுது. உங்களுக்கு ஏற்கனவே அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இந்த பாடம். அத மீண்டும் இங்கே இவரு ஞாபகப்படுத்துறார். அப்ப ஈஸ்வரன் நிலை வேற, ஜீவன் நிலை வேற. ஈஸ்வரன் என்பது யாரு? அந்த பிரம்மம் வந்து மாயையோட தொடர்பு ஏற்படுத்தின உடனே, தன்னுடைய ஒட்டுமொத்த சக்திய ஈஸ்வர சக்தியாக வெளிப்படுத்துது. அதுதான் இந்த காஸ்மிக் இன்டெலக்ட். பட் நாம அதிலிருந்து பிரிகிறோம். ஏன்னா, நம்ம புத்திசாலித்தனம் தனித்துவமா வந்து பிரகாசிக்கிறதுனால, நானே பெரிய அறிவாளின்னு நெனைக்கிறோம். ஆனா அது வந்து அஞ்ஞானம். அவித்யான்னு பேரு. அதனால தான் நம்ம அவித்யாவ வச்சுக்கிட்டு பிரகாசிக்கிறதுனால நம்ம ஜீவன். மாயைய வச்சுக்கிட்டு பிரகாசிக்கிறதுனால அவன் ஈஸ்வரன். இந்த 2 டிஃபரெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க 2 தோற்றங்கள். ஈஸ்வரனுக்கு வந்து மாயை உபாதி. மாயை தான் அவனுடைய உடல். அதுல சமஷ்டி உடல் அவனது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனதே தான். அதனால அவன் சர்வக்ஞன்.
சர்வ சக்திமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா ஜீவன் என்று நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம்னா, நமக்கு புத்தி உபாதி. ஆனா அந்த புத்தி வந்து அவித்யா. அவித்யான்னா அஞ்ஞானம். அறியாமை நிறைந்த புத்தி. அதனால நம்மளது வியஷ்டி சரீரம், வியஷ்டி புத்தி. தனி உபாதி, குறுகிய அறிவு. அந்த குறுகிய அறிவு தான் நம்மகிட்ட இருக்கும். அப்புறம் நாம சர்வக்ஞன், சர்வ சக்திமான்னு சொல்ல முடியாது. நம்மள வந்து கர்ம பந்தம் உடையவன் என்று தான் ஜீவன வந்து அழைக்குது சாஸ்திரம். அப்ப இங்க உபாதிகள் வேறுபட்டாலும், அப்ப நீங்க ஜீவனா இருந்தாலும், ஈஸ்வரனாக இருந்தாலும், அடிப்படை சைத்தன்யம் இருக்கு இல்லையா? அறிவு. அதுல மாறுபாடே கிடையாது. அது ஒண்ணுதான். ஆனா அந்த அறிவ பிரகாசிக்கிறதுல மாறுபாடு இருக்கு. அப்ப பிரகாசிக்கிற ஊடகம் மாற்றப்பட வேண்டும். இப்ப உங்களுக்கு என்ன ஊடகம் வேணும்? ஊடகம்னா இப்ப என்ன உடம்பு உங்களுக்கு வேணும்? தாவர உடம்பா? யோசனை பண்ணி பாருங்க. தாவர உடம்புல ஒரு அறிவு தான் இருக்கு. உங்களால நிச்சயமா சைத்தன்யத்த உள்வாங்கி முழுமையா பிரதிபிம்பிக்க முடியாது. சரி புழு, பூச்சி உடம்பு? நோ. அதுவும் பயனற்றது. இப்படியே நீங்க அப்டேட் ஆகி மனித உடம்புக்கு வந்துட்டீங்க. இதுவே போதுமா? சஃபிசியன்ட்டா இருக்கா? இதுலயும் உங்களால முழுமையா அந்த சைத்தன்யத்த, அந்த தூய அறிவ பிரகாசிக்க முடியல. அப்ப என்ன செய்கிறது? இந்த மனித உடலும், மனசும் தான் அடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கான கருவி. இப்ப புரியுதா? இப்ப நீங்க எப்படி ஒவ்வொரு பரிமாணமா உடம்பெடுத்து மனித உடம்புக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப மனித உடம்புக்குள்ள வந்ததனுடைய மகத்துவமே நீங்க இன்னொரு பரிமாணத்துக்கு போணும். அந்த பரிமாணம் இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கு. அதாவது மல்டிபிள் டைமென்ஷன் இருக்கு. அத வந்து சயன்ஸ் பேசும். அத வந்து 1D, 2D, 3D, 4D, 5D அப்படின்னு டிடியா போட்டுக்கிட்டே போகும். இப்ப நாம பார்க்கிற வேர்ல்டு வந்து 3 டைமென்ஷன் வேர்ல்டு. முப்பரிமாண உலகம். முப்பரிமாணம்னா என்ன? எல்லா பக்கமும் தொடலாம், எல்லா பக்கம் பார்க்கலாம். 2D டைமென்ஷன்ங்கிறது ஆர்ட். ஒரு சினிமா தியேட்டர்ல நீங்க படம் பார்க்கலாம். ஆனா அந்த இமேஜ் வந்து ஒரு வெள்ளை திரையில ஓடிட்டு இருக்கும். ஆனா நீங்க போய் அந்த ஆள கட்டிப்பிடிக்க முடியாது. சினிமாவுல இருக்கிற கதாநாயகிய போய் கட்டிப்பிடிச்சீங்கன்னா, ஸ்கிரீன் கிழிஞ்சு போயிடும். அப்ப அது வந்து 2D டைமென்ஷன். 2 டைமென்ஷன்ல ஸ்கிரீன்ல மட்டும் படம் பார்க்கலாம். இப்ப ஏமாத்தும். கண்ணு எப்படி ஏமாத்தும்? ரியல் கதாநாயகி உங்க முன்னாடி நிக்கிற மாரியே ஏமாத்தும். அப்ப நீங்க அத ரியல்ன்னு நம்பக்கூடாது. அது 2 டைமென்ஷன்ங்கிறது உங்களுடைய அறிவுக்கு புரியணும். இப்ப 3 டைமென்ஷன் முன்னாடி உங்க கதாநாயகி நிக்கிறா. ரியலாவே வந்திருக்கா. இப்ப நீங்க கட்டி பிடிக்கலாம். ஆனாலும் இதுவும் மாயை தான். இப்போ பியூட்டி என்னன்னா, இதுக்கு அடுத்த டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுக்கு போகணும்ல. அதுக்கு மைண்ட் அப்டேட் ஆகணும்ல. அதுக்கு எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அதுக்கு தான் மனித அறிவு தேவைப்படுது. ஆனா நம்ம மனித அறிவுல வந்து இத சிந்திக்கிறோமா? பண்றது கிடையாது. நான் சொல்ற இப்ப கான்செப்ட் எல்லாம் ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற, தன்னை தான் சுய விசாரம் செய்து உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டுகின்ற அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இது எத்தன பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. புரியிறவங்களுக்கு புரியட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இப்ப 3 டைமென்ஷன்ல நீங்க உங்க முன்னாடி நிக்கிற கதாநாயகிய கட்டிப்பிடிச்சாலும், ரியலா இருக்கிற மாரி தெரியும். ஆனா இதுவும் மாயை. அப்ப இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அதுதான் இந்த மனம், உலகம் எல்லாம் கடந்த உயர் பரிமாண அறிவு நிலை. அது 7ஆம் அறிவு. அங்க போனீங்கன்னா, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அங்க போன பிறகு தான் அந்த நிலை என்ன? ஈஸ்வர நிகழ்வு அது. அதுதான் காஸ்மிக் இன்டெலெக்ட்டா மாறும். அங்க தான் ரியல் கான்ஷியஸ்னஸ் உடைய ரிஃப்ளெக்டட் வந்து ஃபுல்லா பிரைட்டா வரும். அந்த நிலைக்கு போன ஞானிகள் தான் இந்த நான் சொல்ற மகான்கள் எல்லாம். நான் நேத்து சொன்னேன் இல்லையா? யார் யார சொன்னேன்? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர் அப்படின்னு நம்ம தமிழ் சித்தர்கள, மகான்கள, அகத்தியர், திருமூலர் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? அது மாரி வடநாட்டுல நெறைய மகான்கள் இருக்காங்க. அப்ப நம்ம எண்ணிக்கையில் அடங்காத இத்தனை அற்புதங்களும் அந்த ஒரே சுய அறிவு வந்து பிரகாசிக்கிற ஊடகங்கள் தான். அப்ப அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸ்வர நிகழ்வுகளுக்குள்ள போனதுனால அந்த நிலைய எட்டிட்டாங்க. அந்த நிலையை சாதித்து விட்டாங்க. நாமெல்லாம் அந்த ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள போகாததுனால சராசரி மனித வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட்டா மாறிட்டா, அதுக்கப்புறம் நீங்க குடுக்கறது தானே தேவாரம். நீங்க குடுக்கறது தானே திருவாசகம். அப்புறம் நீங்க குடுத்துக்கிறது தானே திருமந்திரம். இப்படிதான் உங்ககிட்ட இருந்து நெறைய வரும் வெளிய. இப்படிதாங்க இங்க அறிவு வெளிப்பட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஊடகம் தாங்க இந்த பாடி, மைண்ட். இதனுடைய டைமென்ஷன் வேற வேறங்க. நாம நம்ப நிலைய புரிஞ்சுகிட்டு அடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம போக தயாராகணுங்கிறது தான் இங்க சொல்றாரு. ஆனா இது இவ்வளவு வெளிப்படையா அவர் சொல்ல மாட்டாரு. ஜஸ்ட் அது வேதாந்திக் டாபிக்கா போயிடும்.
நான் உங்களுக்கு சயன்டிஃபிக்கலாவும் சுட்டி காட்டுறேன். நீங்க ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த விஷயத்த எடுத்து நான் உடைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வேதாந்தமெல்லாம் எப்படி சொல்லும்னா, அந்த பானை, மண்ணு, அப்புறம் ஆகாயம், கடாகாசம், மகாகாசம் இந்த எக்ஸாம்பிளோட போயிட்டே இருக்கும். பட் நாம அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் அந்த காலத்துக்கு ஓகே. இந்த காலத்துக்கு உங்களுக்கு இப்படி எக்ஸாம்பிள் குடுத்தா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக நானு சயன்ஸ் ஃபிக்ஷன் எக்ஸாமினேஷனோட சொல்றேன். ஏன்னா சயன்ஸ் ஃபிக்ஷன்லாம் அட்வான்ஸா போயிட்டு இருக்குல்ல. நம்ம இன்னும் பானை, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷன் மெத்தட்லயே இருக்கிறோம். நம்ம கிளாஸே எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு பாருங்களேன். எல்லாம் குருகுல கல்வியில நேர்ல உட்கார்ந்து கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆன்லைன்ல எனிவேர் இன் வேர்ல்ட் எவ்வளவு அருமையா விஷயம் உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அப்படியே அந்த ஆனந்தத்துல திளைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க ஹாப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ். அப்படி ஒரு ஆனந்தம். இங்க வித்யாரண்யர் அததான் சொல்றாரு. ஈஸ்வரனுக்கும், ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜீவனுடைய புத்தி வந்து தனி உபாதியில பிரகாசிக்குது. ஈஸ்வரனுடைய உபாதி வந்து ஒட்டுமொத்த மாயையில பிரகாசிக்குது. இந்த 2க்கும் ஒரே ஆகாயம். அந்த வெளிய இருக்கிற ஆகாயம் எப்படி நீர்ல இருக்கிற ஆகாயமும், வானத்துல இருக்கிற ஆகாயமும் ஒன்றோ, அது மாரி இங்க ஜீவன், ஈஸ்வரன் என்ற 2க்கும் ஒரே சைத்தன்யம் தான். ஒரே அறிவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனா அந்த அறிவ பிரதிபிம்பித்து பிரகாசிக்கிறதுல வேறுபாடு இருக்கு. என்ன காரணம்? உபாதி தான் காரணம். அப்ப உபாதியில நீங்க எந்த உபாதிக்கு போணும்? ஈஸ்வர உபாதிக்கு போனா ஃபுல் பிரைட்னஸா நீங்க பிரகாசிக்க முடியும். இந்த ஜீவ உடலுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க அந்த நிலைக்கு போகவே முடியாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிக் குடுத்துட்டோம். இப்ப இன்னும் நீங்க இந்த பாடி மைண்ட விட்டு நீங்க ஈஸ்வர காஸ்மிக் இன்டெலெக்ட்க்குள்ள போனீங்கன்னா, எல்லா உடம்பும் நான் தான்னு உங்களுக்கு புரியும். அப்ப எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்குள்ள தான் இருக்குன்னு புரியும். அப்படிலாம் நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். ஆனா இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ், பை பிராக்டிஸ் உங்களுக்கு ஏன் வரலன்னா, அபரோக்ஷ ஞானமா மாறுனா தான் வரும். பரோட்ச ஞானமா இருக்கிற வரைக்கும் வராது. பரோட்ச ஞானம் என்பது புத்தக அறிவு. அபரோக்ஷ ஞானம் என்பது அனுபவ அறிவு. நமக்கு அனுபவம் ஆகுறதுங்கிறது நம்ம கிட்ட நடக்கணும். நமக்கு ஏன் அனுபவம் ஆக மாட்டேங்குது? நம்ம ஒரு விஷயத்த எடுக்கிறது இல்ல. ஒரு 1000 விஷயம் எடுத்துக்கிறோம். இங்க கொஞ்சம் கொதர்றோம், அங்க கொஞ்சம் கொதர்றோம். இவங்க பேசுறத கொஞ்சம் கேட்கிறோம், அவங்க பேசுறத கொஞ்சம் கேட்கிறோம். எப்படிங்க தேறுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஆசிலேஷன் மைண்டுன்னு பேரு. அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் மூலமா கேட்டா, இதான் ரூட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு அதுல போய் அந்த நிலைய அந்த கோல ரீச் பண்ணுமே தவிர, திருப்பி திருப்பி கீழ இறங்கி இன்னும் வேற சாமியார்கள் பேசுற ஸ்பீச் எல்லாம் கேட்கிறவங்க இருக்கீங்க. நான் நெறைய பேர் பார்த்துட்டேன். இப்ப நாம இவ்வளவு தூரம் உடைச்சு பேசுறோம். இந்த சப்ஜெக்ட்ட காதுல வாங்கிட்டு போயிட்டு, திருப்பி கீழ உட்கார்ந்து ஒருத்தர் வந்து, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த நல்லது நடக்கும். அந்த கோயிலுக்கு போனா இந்த அருமை நடக்கும்ன்னா, அத போய் கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போறவங்கலாம் இருக்காங்க. நம்ம குரூப்லயே இருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம்ன்னு எல்லாம் இந்த கலவை சாதம் சாப்பிட்ட மாரி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஒண்ணும் நடக்காது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அப்படின்னா, மாயை உபாதியில சைத்தன்யம் வந்து ஈஸ்வரனா தோன்றுது. புத்தி உபாதையில அதே சைத்தன்யம் ஜீவனாக தோன்றுது. ஜீவ ஈஸ்வர வேறுபாடு உபாதியினால் தான் இருக்கிறது. உபாதினா உடல்களினால் இருக்கிறது. ஆனால் சுத்த சைத்தன்யமோ ஒன்றே ஒன்று. அதுக்கு உதாரணம் என்ன? ஆகாயம் மேகத்தாலும், நீராலும் மாறாதது போல, ஆத்மாவும் அந்த சைத்தன்யமாகிய பிரம்மமும் இந்த ஜீவனோ, ஈஸ்வரனிடத்திலோ மாறுவதில்லை. ஏன்னா ஜீவன் கிட்ட வேற, ஈஸ்வரன் கிட்ட வேற எல்லாம் கிடையாது. ஒரே சைத்தன்யம் தான். ஆனா 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுல தான் வித்தியாசம். பிரதிபலிக்கிறதுல தான் வித்தியாசம். இப்படி புரிஞ்சுக்கங்க. மனிதனா இருந்து நம்ம கிட்ட ஏன் அது பிரகாசிக்க மாட்டேங்குது? அதான் மைண்ட், பாடி, புத்தி வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கல. பியூரிஃபிகேஷன்னா என்ன? தண்ணி போட்டு கழுவுறது கிடையாது. தூய அறிவு நிலைக்கு உயர்த்திக்கிற புத்திசாலித்தனம். அதாவது நான் ஒரு தனி மனிதன் கிடையாது. நான் தனி உடல் கிடையாது. நான் தனி மனம் கிடையாது. அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ, அப்ப இதையெல்லாம் நேர்த்தி பண்ணிட்டு, இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வரனே நான் தான் அப்படின்னு உங்கள நீங்க உணரக்கூடிய ஒரு பரிணாமம். அதுதான் அடுத்த உயர்நிலை பரிமாணம். அந்த பரிமாணத்துக்கு பேரு 7ஆம் அறிவு. இப்ப நீங்க இருக்கிற இந்த மனித உடலுக்கு இருக்கிற அறிவு 6ஆம் அறிவு. அப்ப நீங்க கடந்து வந்த பாதைகள்ல இப்ப 6ஆம் அறிவு பரிமாணத்துல வந்து பகுத்தறிவுல நித்திய, அநித்திய வஸ்து வேகம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த நித்தியமான பொருள் நான் தான் என்று உணர வேண்டுமானால் இன்னொரு உயர் பரிமாண அறிவு நிலை இருக்கு. அங்க போகணும். அந்த 7ஆம் அறிவு என்னங்க? நம்ம பாடிய கடந்து இருக்கு. நான் ஏற்கனவே இதெல்லாம் க்ளூ குடுத்தேன். நீங்க உட்கார்ந்துகிட்டு யோகா பண்ணிக்கிட்டு குண்டலினி மேல ஏத்துறேன்னுட்டு நீங்க மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்ன்னு தூக்கிட்டு மேல போனீங்கன்னா, அங்க 7வது இடம் என்ன? உடம்புல இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரஹாரத்த, பிரம்மரந்திரத்த கடந்த இன்னொரு உயர் பரிமாண நிலை இருக்கு.
அது இங்க உடல்லயே இல்ல. அது உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு நான் போன தடவ உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு க்ளூ குடுத்தேன். அப்ப அந்த நிலை என்னதான்? அதுதான் ஈஸ்வர நிலை. நீங்க பாடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவல் பாடி, இண்டிவிஜுவல் மைண்ட், ஜீவித நிலை. அப்ப நீங்க என்ன பிராக்டிஸ் வேணா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு பண்ணாலும் நீங்க ஜீவன் தான். ஆனா நீங்க ஜீவிதத்த கடந்து ஈஸ்வர தன்மைக்குள்ள போகணும்னா, இந்த உடம்பு நான் அல்ல. இந்த மனம் நான் அல்ல அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த ஒட்டுமொத்த உடலும் நான் தான். இந்த ஒட்டுமொத்த மனமும் நான் தான். ஆனா எத்தனையோ கண்ணாடி, எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும், இந்த ஒண்ண வச்சு நான் என்ன பார்க்க விரும்புறேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது இந்த உடம்ப யூஸ் பண்ணி பிரகாசிக்க தொடங்கும். அப்படித்தான் இது நடக்கும். அது உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது நடக்கும். அப்ப இந்த ஸ்லோகத்துல நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆகாயம் மேகத்தாலும், நீராலும் மாறாதது போல ஆத்மாவும் மாறுவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இத வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துடைய மகா வாக்கியத்துல அருமையா இத பொருத்தி பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, "தத்துவம் அசி ஸ்வேதகேதோ" அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாரு. முத்தாளகர் வந்து ஸ்வேதகேதுவுக்கு குரு உபதேசம்போது, "அந்த பரம்பொருளே நீயாக இருக்கிறாய் ஸ்வேதகேது" அப்படின்னு அவனுக்கு ஒரு உபதேசம் குடுப்பார். இது வந்து நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல பார்க்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஏன் அப்பப்போ எடுத்து குடுக்குறேன்னா, குரு சரியா தான் உபதேசம் பண்ணிட்டே வராரு. நாம தான் சரியா உள்வாங்கிக்கிறது இல்ல. அப்ப இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? ஜீவனும், ஈஸ்வரனும் உபாதியில் வேறுபட்டாலும், சொரூபத்தில் ஒரே சைத்தன்யம் என்பதை நீ அறிந்து கொள் ஸ்வேதகேதோ. நீ வேறு கிடையாது. அந்த சைத்தன்யம் வேறு கிடையாது. தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்படின்னு ஒரு ஆழமான உபதேசத்த ஆணித்தரமா சொல்றாரு முத்தாளகர். சிவத்துக்கேது அத உள்வாங்கி அவன் தயாராயிட்டான். நாம தயாராகல. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மாரி மகான்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. ஈஸ்வரன் மாயை உபாதியுடன் தோன்றுகின்ற சைத்தன்யம். ஜீவனோ புத்தி அவித்தை உபாதியில் பிரதிபலிக்கும் சிதாபாசத்துடன் கூடிய சைத்தன்ய தோற்றம். ஆனால் 2க்கும் ஆதாரம் ஒரே சுத்த சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து 155வது ஸ்லோகத்தினுடைய விஷயம். அப்ப இங்க நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? மாயை காரண சக்தியா இருக்குது. வாசனைகள் வந்து மாயா பீஜத்தில் ஒடுங்கி இருக்கு. சிதாபாசன் வந்து புத்தியில பிரதிபலிக்கின்ற சைத்தன்யம். ஜீவ ஈஸ்வர வேறுபாடு எதனால? உபாதிகளினால் மாறுபட்டிருக்கு. இப்படி புரிஞ்சுக்குங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். அப்ப இங்க அடுத்தது ஸ்லோகம் 156. மேக்கவத் வர்த்ததே மாயா மேக்கஸ்தித தூசாரவத் தி வாசனாஸ்சிதாபாச தூசாரஸ்த கவத் ஸ்திதஹ. இங்க அருமையா சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மாயை வந்து மேகம் போல இருக்கு. அந்த மேகத்துல இருக்கக்கூடிய பனித்துளிகள் போல புத்தி வந்து வாசனைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த நீர்த்துளிகளில் பிரதிபலிக்கும் ஆகாயம் போல இங்க சிதாபாசன் நிலை பெற்றுள்ளது அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இப்ப எப்படி இத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகம் எல்லாம் எதனால ஆனதுன்னா, பல்வேறு நீர்த்துளிகளினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் மேகம். அப்ப அந்த நீர்த்துளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மேகக்கூட்டமா மாறுன பிறகு, அந்த மேகக்கூட்டமா இருக்கக்கூடிய அதிலேயே ஆகாயம் பிரதிபலிக்கும். அதாவது அந்த கண்ணாடி மாரி அது மாறுன உடனே அந்த நீல வானம் வந்து அந்த பனித்துளிகள் நிரம்பிய ஆகாயத்திலயும் நீளமா தெரியும். அப்ப அதே ஆகாயம் பிரதிபிம்பிக்கிற நிலைப்பாட அங்க பார்க்க முடியுது இல்லையா? அப்படிதான் இங்க சிதாபாசன் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதான உண்மை கூட. இப்ப நீங்க வானத்த பார்த்து கண்ணாடிய திருப்புனீங்கன்னா, மேல இருக்கிற நீல வானம் வந்து கண்ணாடியில பட்டு, கண்ணாடியே நீல நிறமா மாறி, அந்த ஆகாயம் மாரியே தெரியும். ஆனா ரியலா மேல இருக்கு. ஆனா இங்க டூப்ளிகேட்டோ, பிரதிபிம்பமோ கீழ கண்ணாடியில தெரியுது. 2ம் ஒண்ணே தான். ஆனா உண்மை எது? மேல இருக்கிற ஆகாயம். அது மாரி இங்க சிதாபாசன் வந்து இந்த பாடி மைண்ட்ல பட்டு பிரதிபலிக்குது. ஆனா ரியல் வந்து ஒண்ணு மட்டும் இருக்கு. அது இந்த கண்ணாடியில படும்போது எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அத்தனையிலயும் பட்டு பிரதிபலிக்கும். அப்ப அத்தனையும் இந்த உடம்பு தான். அப்ப அது பல்வேறு பரிமாணங்கள்ல பிரதிபலிச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் சொல்ல வர்றாருன்னா, மேக்கவத் வர்த்ததே மாயாங்கிறார். மாயை வந்து தனித்து ஜீவனை உருவாக்குவதில்லை. மேகம் எப்படி ஆகாயத்தை மறைக்கிறதோ, அதுபோல மாயை வந்து சுத்த சைத்தன்யத்தை மறைப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் ஆகாயம் மறைவது கிடையாது. தற்காலிகமாக மேகம் மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல சைத்தன்யமும் மறைவது கிடையாது. தற்காலிகமாக மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அஞ்ஞானம் மறைக்கிறது. அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார்.
அதானே உண்மை. இப்ப அந்த தூய அறிவு பிரகாசிப்பதற்கு எது தடையா இருக்கு? அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம்ங்கிறது என்ன? நான் இந்த உடல், மனம் என்பதுதான். வேற என்ன? அஞ்ஞானம்னா நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏபிசிடி படிக்கிறதுக்கு பதிலா ஆனா, ஆவன்னா படிச்சுட்டேன். அதான் தப்பா போச்சு. நான் ஏபிசிடி படிச்சிருந்தா, இந்நேரம் நான் வேர்ல்டு வைட் எங்க வேணா ஃப்ளூயன்ஸியா இங்கிலீஷ்ல பேசலாம். நம்ம தமிழ்ல ஆனா, ஆவன்னா படிச்சதுனால நமக்கு அறிவு கம்மியாயிடுச்சுன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோமே. அந்த அஞ்ஞானமா? அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தன்னை உடல், மனம் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற அஞ்ஞானம். அதத்தான் அஞ்ஞானம்னே சொல்லுது. நீங்க வேற வேற விஷயங்கள அஞ்ஞானமா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கு. நாம தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதனால இங்க அஞ்ஞானமே தன்னை உடல், மனம் என்று அபிமானிப்பது தான் அஞ்ஞானம். அப்ப நீங்க அந்த அஞ்ஞானத்த நீக்குங்க. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பஞ்ச கோஷங்களும் அல்ல, பஞ்ச பூதங்களும் அல்ல. எத நீக்குறோம்? எல்லாத்தையும் நீக்கணும். நீக்குனா யாரு? அந்த அறிவு, பிரம்மம், சைத்தன்யம். அந்த நிலை உங்களுடைய உண்மை நிலை. அதத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த நிலை வந்து நமக்கு அபிமானம் இருக்கிற வரைக்கும் மாறாது. அப்படிங்கிறதையும் ஆணித்தரமா இங்க மகான்கள் புரிய வைக்கிறார். அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஜீவனின் சூட்சும சரீரமாக அந்த வாசனா இருக்குதுங்கிறாரு. வாசனைன்னா என்ன? புத்தியில நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற அஞ்ஞானங்கள் தான் வாசனைகள். தன்னை உடலாக அபிமானிக்கிற அஞ்ஞானம், தன்னை மனமாக அபிமானிக்கிற அஞ்ஞானம், தன்னை பெரிய புத்திசாலின்னு நெனைக்கிற அஞ்ஞானம், அதையும் கடந்து தன்னை கலெக்டர் அப்படின்னு நெனைக்கிற அஞ்ஞானம். அதையும் கடந்து தன்னை டீச்சர்ன்னு நெனைக்கிற அபிமானம். அதையும் கடந்து தன்னை பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு, போலீஸ் ஆபீசரு அப்படின்னு என்னென்ன விஷயம் ஏத்தி வச்சிருக்கீங்களோ அத்தனையும் போட்டுக்குங்க. எல்லாம் அஞ்ஞானம் தான். ஏன்னா, உண்மையிலேயே அந்த டீச்சரோ, அந்த கலெக்டரோ நானா? அதெல்லாம் நான் படிச்ச பட்டம். அந்த உத்தியோகத்துக்கு கிடைச்ச பதவி. அது வரும், போகும். ஆனா அதுவா நான்? ஆனா நாம எங்க சிக்கிட்டு இருக்கிறோம்? அதுதான் நான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்மள மாத்தி சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நம்மள டீச்சர்ன்னு சொல்றது பதிலா சாதாரண ஆளுன்னு சொல்லிட்டு, அது எப்படி என்ன சாதாரண ஆள் சொல்லலாம்? நான் பெரிய டீச்சர் தெரியுமா? அப்படின்னு சொல்லி மைண்ட் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுது. அப்ப இதுதான் அபிமானம். இதுதான் அகங்காரம். இப்படி இருக்கிறது வரைக்கும் நம்ம எப்படி தேறுவோம்? தேற மாட்டோம் இல்லையா? அதத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஒவ்வொரு ஜீவனின் சூட்சும சரீரமாக அந்த தீ வாசனா, தீங்கிறது தான் இங்க வாசனா. அப்ப தீங்கிறது எப்படின்னா புத்தியில் ஏற்றி வைக்கப்பட்ட வாசனா. தீன்னா புத்தி. அப்ப அந்த புத்தியில இது மாரி வாசனைகள் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க உங்களிடத்துல இருக்கிற சூட்சும விதைகள். அழகா புரிய வைக்கிறாரு. அதுதான் உங்களிடத்தில் இருக்கின்ற அழிக்கப்படாத விதைகள். அப்ப அந்த அழிக்கப்படாத விதைகள நீங்க எங்க வச்சிருக்கீங்க? காரண சரீரத்துல வச்சிருக்கீங்க. அத்தன விதைகளையும் கொண்டு போய் காரண சரீரத்துல ஒளிய வச்சிருக்கீங்க. தேவைப்படும்போது எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு விதையா தேடி அழிக்க முடியுமா? கஷ்டம். ஏன்னா எத்தன சம்ஸ்காரம் இருக்கு, எத்தன வாசனைகள் இருக்கு, எத்தனை பிறவிகள் வந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. 1 பிறவியா, 2 பிறவியா? எத்தனை எத்தனை பிறவி எடுத்தோமோ யாருக்கு தெரியும்? அப்ப அத்தனை பிறவியினுடைய வாசனைகளையும் நீங்க தேடி தேடி அழிக்க முடியுமான்னா முடியாது. அப்ப என்னங்க பண்ணணும்? காரண சரீரத்தையே அழிச்சிருங்க. வேல முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கும், ஒட்டுக்கா அழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அதுதான் பாயிண்ட். நம்ப அந்த புரிதல்ல தான் இங்க தப்பு பண்றோம். நெறைய பேரு எப்படி தப்பு பண்றாங்கன்னா, கொடுக்கறதுலயும் அப்படிதான், எடுக்கிறதுலயும் அப்படிதான். ஒட்டுக்கா எடுக்க தெரியணும், ஒட்டுக்கா கொடுக்க தெரியணும். அதுக்கு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. அந்த கதைய சொல்றேன். ஞாபகம் வரட்டும் உங்களுக்கெல்லாம். இன்ட்ரஸ்டிங் டாபிக் தான் அதுவும். அது என்னன்னா, தர்மனுக்கும், கர்ணனுக்கும் யார் மிகப்பெரிய தர்மவான்கள், வள்ளல், கொடுக்கின்ற குணமுடையவர்கள் அப்படின்ட்டு கிருஷ்ணன் பரிசோதிக்க விரும்புறார். அப்ப கர்ணனும் கொடை வள்ளல் தான். கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி குடுப்பான். பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய தர்மனும் கொடை வள்ளல் தான். கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி குடுப்பான். இப்ப இந்த 2 பேர்ல யார் வந்து உண்மையான உயர்ந்த வள்ளல்? கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா இவரும் தர்மராஜாவும் எல்லாத்துக்கும் அள்ளி குடுக்கிறவர் தான். கர்ணனும் எல்லாருக்கும் அள்ளி குடுக்கிறவர் தான். ஆனா இவங்க 2 பேர்ல உண்மையா குடுக்கிறது யாரு? அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பரிசோதிக்க விரும்புறார். உடனே ஒரு மாய வேலைய பண்றாரு. தர்மனையும் கூப்பிட்டு, கர்ணனையும் கூப்பிடுறாரு. "கர்ணா நீங்க வா" அப்படின்னு சொல்லி கர்ணனையும் கூப்பிடுறாரு. தர்மனையும் கூப்பிடுறாரு. 2 பேரும் வராங்க. "என்ன கிருஷ்ணான்னு?" கேட்கறாங்க. "சரி இப்ப நான் பாரு உங்க 2 பேருக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். இப்ப நான் ஒரு பெரிய ஒரு தங்க மலைய உருவாக்குவேன். நீங்க அந்த தங்க மலைய உங்களால முடிஞ்சவங்களுக்கு தான தர்மம் பண்ணி, நீங்க எப்படி பண்றீங்கன்னு நான் பார்த்து உங்கள எடை போட போறேன். தெரிஞ்சுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். உடனே ஒரு பெரிய தங்க மலை உருவாக்கப்படுது. உடனே தர்மர் கிட்ட முதல்ல சொல்றாரு. "தர்மா நீ வந்து அந்த மலைய தானம் பண்ண தொடங்கு."
அப்படிங்கிறாரு. அப்ப உடனே தர்மர் என்ன பண்றாரு, சரி ஒருத்தர வர சொல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எல்லாம் எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி, பிட்டு பிட்டா அத கட் பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே மாலை நேரம் ஆயிடுது. ஓரளவுக்கு தான் அவரால அந்த மலையில ஒரு 1/4 தான் வெட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் குடுக்க முடியல. சரி மறுநாள் பார்க்கலான்ட்டு போயிட்டு மறுநாள் வராங்க. மறுநாள்ல திருப்பி 2 பேர்ல, "சரி நீ போதும் தர்மா, நேத்து நீ தானம் பண்ணத பார்த்துட்டேன். இன்னைக்கு கர்ணன் தானம் பண்ணட்டும். எங்க கர்ணா நீ ஆரம்பி, எப்படி நீ தானம் பண்ற பார்க்கிறேன்" அப்படிங்கிறாரு. கர்ணன் வந்து ஒருத்தன கூப்பிடுறான். "ஐயா இங்க வாங்கங்கிறான்." வந்த உடனே, "இந்த மலைய நீங்க அப்படியே வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவ்வளவுதான். ஒரே செகண்ட்ல அந்த ஒட்டுமொத்த பொருளையும் அப்படியே ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு போகக்கூடிய மனசு எத்தன பேருக்கு வரும்? அவ்வளவுதான். ஒரே செகண்ட்ல தானம் பண்ணிட்டு போயிட்டான். அதனால தான் தர்மன விட கர்ணன் மிக உயர்ந்தவனாக கதாபாத்திரத்துல பார்க்கப்படுது. அதனால தான் தர்ம தேவதையே கர்ணன அழிக்க விட மாட்டேங்கிறா. கர்ணன் மரண தருவாயை நெருங்கும்போது தர்ம தேவதை தடுக்கிறா. அவன கொல்லக்கூடாது அப்டின்ட்டு. ஏன்னா தர்மம் தலை காக்கும். தர்மம் தான் தலை காக்கும். அப்ப அந்த தர்மம் வந்து தப்பு வராம பாக்கும். எப்படின்னா, நம்ம இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விபத்துலலாம் இறக்குறாங்கல்ல. அவங்கலாம் தர்மம் பண்ணாதவங்க தான். ஆனா தர்மம் பண்றவங்கலாம் என்ன ஆவாங்கன்னா, காப்பாத்தப்படுவாங்க. கஷ்டம் வரும்போது காப்பாத்திடும். தர்ம தேவதை இருக்கு இல்லையா? தர்ம தேவதைன்னா என்ன? எல்லாம் இயற்கை தான். அது என்ன பண்ணும்னா, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கரெக்ட்டா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அத தடுத்துடும். இதெல்லாம் மிராக்கிளா நடக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. ஆனா தர்மம் பண்ணாதவங்க நெறைய கஷ்டப்படுவாங்க. அதுதான் விஷயம். அதனால தான் தர்மம் தலை காக்கும்னு ஒரு ஸ்லோகம். அப்ப இங்க வந்து தர்மத்துக்கு உயர்ந்தவனா கர்ணன் இருக்கான். தர்மன்ங்கிற பேர் வச்சிருக்கிற தர்மவான் கூட சில நேரங்கள்ல தடுமாறுறான் பாருங்க. அந்த மாரி தான் இங்க வந்து விஷயத்த நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். வாசனைகள அழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பிறவி தோறும் அழிக்க முடியாது. அரிதான மனித பிறவி கிடைச்சிடுச்சு. இத சரியாக பயன்படுத்தி இந்த பிறவியிலேயே நாம இத நீக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்தமா இந்த பாடி, மைண்ட் மேல இருக்கிற அபிமானத்த விடணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் விட்டா என்னைக்கு விடுறது? அல்லது எத்தன பிறவி கழிச்சு விடுவீங்க? இந்த பிறவியில விட முடியல. சரி ஓகே. இன்னும் 2, 3 பிறவி எடுத்து முடியுமா? எப்ப எத்தன பிறவி வந்தாலும் விடமாட்டோம். ஏன்னா நம்ம மைண்ட் அத அக்செப்ட் பண்ணாது. மைண்டுக்கு வந்து நம்ம பாடி, மைண்ட விடவே மனசு வராது. ஏன்னா, அதுவாவே அது இருந்துகிட்டு தன்னை நீக்குன்னா எப்படி நீக்கும்? நீக்க ஒத்துக்காது. பயம் வந்துடும். அதுக்கு தான் அந்த மனசுக்கு புரிதல குடுக்கணும். நீ அந்த மனசே கிடையாது. நீ அந்த அறிவே கிடையாது. நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த பரிமாணத்துக்கு நம்ம மைண்ட கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தணும். அந்த ப்ராசஸ் தான் இப்ப இந்த பாடங்கள் எல்லாம். இந்த பாடங்கள் கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் விசாரணை பண்ண பண்ண விவேகம் விரிய விரிய ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அங்க போய் தான் ஆகணும். யாரும் உங்கள கைய பிடிச்செல்லாம் கூட்டு போ வேண்டாம். தானாவே அங்க போயிடுவீங்க. அந்த இடத்துக்கு வந்தே தீரணும். அதுதான் நடக்கும். அதுக்கு தான் இந்த பாடங்கள் எல்லாம் மகான்களால், ரிஷிகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த மாரி புரிஞ்சுக்கங்க. சிதாபாச நிலை வந்து அந்த ஆகாயம் எப்படி நீர்ல பிரதிபலிக்கும்போது பிரதிபிம்ப தோற்றமாக வெளிப்படுதோ, அது மாரி இங்க ஜீவனில் பிரதிபிம்பிக்கின்ற புத்தி தான் சிதாபாசன். அப்ப நம்ம ரியல் புத்தி கிடையாது. அந்த ஆபாச ஜீவனா அது மாறி ஏதோ நம்முடைய புத்திசாலித்தனம்ங்கிற மாரி காட்டிக்கிட்டு, இந்த திறமை என்னது, அந்த திறமை என்னது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க, இது என்னுடைய திறமை இல்லன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப நாமளே மிகப்பெரிய இந்த திறமைசாலிகள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இந்த இசை மேதைகள் எல்லாம் பார்த்தா, இப்போ மியூசிஷியன் வந்து இளையராஜா இருக்காரு. இப்ப இளையராஜா அருமையா இசை திறமைசாலி. அந்த இசை ஞானி அப்படின்னு அவருக்கு பேரு. அந்த இசைக்கே ஞானியா இருந்தாலும் அவர்கிட்ட பெருந்தன்மை என்ன தெரியுமா? இது நானெல்லாம் என்ன செய்றேன்? எனக்கு மேல ஒரு சக்தி என்ன வச்சு விளையாடிட்டு இருக்குன்னு அவரு பெருந்தன்மையா தன்னை சொல்லிக்கிறாரு பாருங்க. அதுதான் அந்த உயர்ந்த பரிமாணத்துக்கு போறதுக்கான பணிவு. ஆனா ஒருத்தன் வந்து சும்மா ஒரு 2 விஷயத்த வச்சு கத்துக்கிட்டு, நான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய மியூசிஷியன் அப்படின்னு சொல்றவனும் நெறைய பேர் இருப்பான். சும்மா கொஞ்சம் தான் மியூசிக் கத்து வச்சிருப்பான். ஆனா, அவங்க எல்லா திறமையும் என்னது? நான் தான் என்னுடைய திறமையால இத நான் ஜெயிச்சேன். நான் பாருங்க இங்க போய் மெடல் வாங்குனேன். அங்க போய் பாருங்க இந்த அவார்ட் வாங்குனேன். அப்படி இப்படின்னு அந்த அவார்ட பூரா வீட்ல அடுக்கி வச்சுக்கிட்டு, வர்றவங்க போறவங்ககிட்டலாம் காட்டி பெருமை பண்ணிட்டு இருப்பான். நெறைய இந்த மாரி இருக்காங்க. நீங்க கொஞ்சூண்டு இசை கத்துக்குவாங்க. அப்புறம் நானே பெரிய ஆளுங்கிற மாரி பந்தா பண்ணிட்டு சுத்துற கூட்டம் நெறைய இருக்கு. ஆனா, எல்லா இசை திறமையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற இசை ஞானிகள் கூட தன்னை நான் பெரிய ஆளுன்னு சொல்றது கிடையாது. அப்ப அது மாதிரி ஏன் அப்படி நடக்குதுன்னா, உண்மையா அறிவு அங்க பிரகாசிக்குது. இங்க அறிவு பிரகாசிக்கல. இங்க இது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அறிவுன்னு நெனச்சு அகங்காரத்துல இருக்கு. அந்த அறிவு வந்து, இது என்னுடைய அறிவு கிடையாது. இந்த புத்தியில பிரகாசிக்கிறது அதனுடைய அறிவு அப்படின்னு அது சொல்ற அந்த நிலை உயர்ந்த நிலை.
அது புரியாத நிலை தாழ்ந்த நிலை. இப்ப இவரு மாரியே தான் நம்ம இளையராஜா மாரி தான் ஏ.ஆர். ரகுமானும் நல்ல ஒரு திறமையான மியூசிஷியன் தான். அவரும் அவார்ட் வாங்குனாரு இல்லையா? மிகப்பெரிய அவார்ட் வேர்ல்டு வைடு வாங்குனாரு. அப்போ வந்து அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்ட்டாரு. அவரு ஒரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாரு. இந்துவா தான் இருந்தாரு ஏ.ஆர். ரகுமான். முஸ்லீமா கன்வெர்ட் ஆன உடனே எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இது மாரி வந்து அந்த பெருந்தன்மை, அந்த பணிவு வர வேண்டும். அப்பதான் இறைத்தன்மை பிரகாசிக்க தொடங்கும். அததான் நம்ம லாஸ்ட் டைம் கூட சொன்னோம். பணிவு இல்லாம நீங்க இந்த சாஸ்திரத்த கத்துக்க முடியாது. அந்த பணிவு ஏன் வரணும்? இங்க நான் என்ன ஒண்ணுமே இல்ல. இந்த பாடி, மைண்ட் அது யூஸ் பண்ற ஊடகம் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, நானுங்கிற அந்த பாயிண்ட்ட தூக்கி மாத்தி போடுங்க. நானுங்கிறது இந்த பாடி, மைண்டுன்னு நெனைக்கிற வரைக்கும் நீங்க முன்னேற முடியாது. அந்த நானுங்கிறது இந்த பாடி, மைண்டே கிடையாதுன்னு இத விடும்போது, நீங்க அந்த தூய அறிவா பிரகாசிக்க முடியும். அதுதான் இங்க விஷயம் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த மாரி நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் பார்த்துட்டு வரோம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். மாயை வந்து மேகம் மாதிரி. புத்தி வந்து வாசனைகள் வந்து மேகத்தில் உள்ள நீர்த்துளி மாதிரி. அப்ப அந்த சிதாபாசன்ங்கிற புத்தி வந்து எப்படி அந்த மேகம் வந்து நீர்த்துளியில பட்டு பிரதிபிம்பிக்குதோ, அது மாரி அந்த தூய சைத்தன்யம் வந்து மனித புத்தியில பட்டு பிரதிபிம்பிக்குது. ஆனா சைத்தன்யம் ஒருபோதும் உபாதிக்குள் நுழைவதில்லை. வருவது கிடையாது. போவதும் கிடையாது. அப்ப உபாதியில் பிரதிபலிப்பு மட்டும் தான் நடக்கிறது. அதை நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனாலதான் நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் பகவத்கீதையில நான் சொல்லுவேன். நான் உபநிடத வகுப்பெல்லாம் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்? நமக்குள்ள தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம நெனைப்போம். நமக்குள்ளன்ட்டு நீங்க பாடி மைண்ட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. நமக்குள்ள அப்படின்னா நீங்க தனி உடல், மனம் கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நான் அப்படின்னா நீங்க தான் நான், நான் தான் நீன்னு அப்ப புரியும். ஆனா நம்ம இண்டிவிஜுவலா நமக்குள்ள தேடி பிடிக்க முடியாதுல்ல. எப்படி பிடிக்க முடியும்? இங்க மகான்களுடைய சூட்சும பரிபாஷையே நெறைய பேருக்கு புரியுறதில்ல. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு நாவுக்கரசர் பாடுறாருன்னா, என்னுள்ளே அப்படிங்கிற வார்த்தைய நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க பாடி மைண்ட் மாரி அவர் பாடி மைண்டுக்குள்ள பார்த்தாருன்ட்டா. அதுதான் நமக்கு மைண்ட் வந்து அப்டேட் ஆகாத நிலை. என்னுள்ளே அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த யுனிவர்சல். இந்த பிரபஞ்சமே நானா இருக்கிறேன். அப்ப எல்லாமே நான் தான். அப்ப அப்படிப்பட்ட தெய்வீக தன்மைய வெளிய தேட முடியாது. எல்லாம் எனக்குள்ள இருக்கு. இந்த யுனிவர்சல்லா நானே இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த அற்புதத்த அப்படி அழகா புரிய வைக்கிறாங்க மகான்கள். அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனித்திறன் வேணும்ல. மெச்சூரிட்டிங்கிறது அங்க தான் இருக்கு. ஒரு குழந்தை படிக்கிற ஒரு பாடத்துக்கும், நாம படிக்கிற அந்த பாடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே விஷயம் தான். ஒரு மேத்ஸ வந்து குழந்தைகிட்ட குடுத்து போட சொன்னீங்கன்னா, அது தப்பு தப்பா போடும். ஆனா ஒரு மேத்ஸ் டீச்சர் அத போட்டா கரெக்ட்டா போடுவாங்க. என்னங்க டிஃபரண்ட்? மேத்ஸ் டீச்சர் மெச்சூரிட்டியா இருக்காங்க. குழந்தைக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல. அது மாரி ஞானிகள் மெச்சூரிட்டா இருக்காங்க. நாம மெச்சூர்ட் ஆகல. இவ்வளவுதான் விஷயம். இந்த புரிதல் உங்களுக்கு வந்தா, நீங்களும் மெச்சூர்ட் ஆனால், அந்த தன்மை உங்களுக்கு புரியும். தனக்குள்ளே என்பது நானே இந்த பிரபஞ்ச உடல். நானே இந்த பிரபஞ்சம். அப்படிங்கிற தன்மையில பார்க்கணும். இண்டிவிஜுவல் பாடி அட்டாச்மென்ட்ல எதையுமே பார்க்கக்கூடாது. எத பார்த்தாலும் நீங்க தனி மனிதன் ஆயிடுவீங்க. அப்ப ஜீவன்ங்கிற பெயர் பெற்றுடுவீங்க. ஜீவன்ங்கிற பெயர் பெற்று விட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்? பவுண்டரி வந்துடும். பவுண்டரி வந்த பிறகு நீங்க எப்படி கடக்க முடியும்? ஒண்ணுமே கடக்க முடியாது. அந்த பவுண்டரிய கடக்கவே முடியாதே! அப்புறம் எப்படி நீங்க வெளிய போய் எல்லாத்தையும் தெரியும்? ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு குகைக்குள்ள அடைப்பட்ட மாரி அடைச்சுக்குவீங்க. அது பாடி பிடிச்சு வச்சுக்கும் உங்கள. அது இங்க புரிய வைக்கிறாரு. இப்ப விவேக சூடாமணியில இதே மாரி அந்த சூரியனுக்கும், நீர் பிரதிபலிப்புக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. "ஜல வியோம்னி யதா பானுஹு பிரதிபிம்பித்தோ ஈஷ்யதே" அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். நீரில் சூரியன் பிரதிபலிப்பது போல அந்த சைத்தன்யம் புத்தியில் பட்டு பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் அருமையா புரிய வைக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய அருமையான அந்த கருத்துக்களை எப்படியாவது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற கோணத்திலே பல பரிமாணங்களிலே முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடியுது. அப்ப இங்க வித்யாரண்யருடைய உபதேசத்தின்படி பார்த்தா, மாயை என்பது ஒரு மேகம். புத்தி என்பது வாசனைகள் நிறைந்த மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள். அப்படிப்பட்ட சிதாபாசன் வந்து அந்த நீர்த்துளிகள் பிரதிபலிக்கின்ற ஆகாயம். சுத்த சைத்தன்யமோ எப்போதும் எல்லையற்ற ஆகாயம். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா,
இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் விளக்கம். அப்ப இந்த இடத்துல என்னத்த நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, மாயையை ஆதாரமாக கொண்ட சிதாபாசமே ஸ்ருதிகளிலே மாயி, மகேஸ்வரன், அந்தர்யாமி, சர்வக்ஞன், ஜகத் யோனி இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அதாவது ஒரே சிதாபாசம் தான். அதாவது புத்தி தான். ஆனா அந்த புத்திக்கு என்னென்ன பேருன்னா, மாயி, மகேஸ்வரன், அந்தர்யாமி, சர்வக்ஞன், ஜகத் யோனி. அப்ப அதுல ஒரு நுட்பம் இருக்கு. என்ன அப்படின்னா, சுத்த பிரம்மமே மாயி என்று கூறுவது கிடையாது. சுத்த பிரம்மத்தை மாயின்னு சொல்ல மாட்டாங்க. மாறாக, மாயை என்னும் உபாதியுடன் தொடர்புடைய சிதாபாசமே ஈஸ்வரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க ஈஸ்வர நிலையின உடனே அதுதான் ஃபைனல் அப்படின்னு நினைக்கக் கூடாது. ஈஸ்வர நிலை என்பது தனி உடல் அடையாளம் நீக்கப்பட்ட ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல். தனி புத்தி அடையாளம் நீக்கப்பட்ட ஒட்டுமொத்த காஸ்மிக் இன்டெலெக்ட். ஒட்டுமொத்த ஈஸ்வர புத்தி. ஒட்டுமொத்த ஈஸ்வர மனம். அப்ப அந்த நிலையில வரக்கூடிய அகங்காரம் என்ன? இங்க தனி மனதிலத்துல நானுங்கிற அகங்காரம் எங்க மாட்டுது? தன்னை இந்த பாடி மைண்டா மாட்டிக்கிட்டு இருக்கு. தனி அகங்காரம். நானுங்கிற ஈகோ. அது மட்டும் பாடி மைண்டோட நிக்கிறது இல்ல இந்த நானுங்கிற ஈகோ. நான் கலெக்டர், டாக்டர்ங்கிற அளவுக்கு போயிடுது. ஆனா காஸ்மிக் இன்டெலெக்ட்ல வர்ற நானுங்கிற ஈகோ எங்க போய் டச் பண்ணும்? அந்த சைத்தன்யத்த டச் பண்ணும். ஏன்னா சைத்தன்யம் தான் தன்னை கண்ணாடியில பார்த்து நான்னு சொல்ல முடியும். வேற யாரு கண்ணாடியில பார்த்து நான்னு சொல்றதுக்கு இன்னொரு மனுஷன் ஏது? இன்னொரு உருவம் ஏது? ஒரே அறிவு தான் இருக்கு. அது தன்னை பார்த்து பிரதிபிம்பிக்கிறதுக்கு காஸ்மிக் பாடிய, காஸ்மிக் மிரர யூஸ் பண்ணுது அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கலன்னா, இப்ப புரிஞ்சுக்கங்க. அந்த காஸ்மிக் மிரரே நான் தான். காஸ்மிக் மிரர்ன உடனே திருப்பி வெளிய போயிடக்கூடாது. அப்பயும் டுயாலிட்டிக்குள்ள போக்கூடாது. ஏதோ நமக்கு வேலா வெளிய ஈஸ்வரன் இருக்கான்ட்டு. நீங்க உங்கள ஜீவன்ங்கிற அபிமானத்த விட்டா, நீங்களே தான் ஈஸ்வரன்ங்கிறது அடுத்த 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நீங்க நுழைய முடியும். அது நுழையறதுக்கு உங்களுக்கு இது புரியணும். இந்த பாடம் புரிஞ்சா தான் அந்த 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள போக முடியும். அப்ப மாயை என்னும் உபாதியுடன் தொடர்புடைய சிதாபாசனே ஈஸ்வரன் என்பது வியாவகார நிலையில் தான் சத்தியம். ஆனா வியாவகாரிக ஈஸ்வரன் மற்றும் பாரமார்த்திக பிரம்மம் ஆகியவற்றின் இந்த வேறுபாடுகளை நீங்கள் நன்கு உணர்ந்து கொண்டால், பாரமார்த்திக நிலையில் ஈஸ்வரன் கூட கிடையாது. பிரம்மம் மாத்திரம் இருக்கு. அதுதான் தூய அறிவு. அங்க அது சுயம் பிரகாசமா ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. அந்த நிலை ஒரு உயர்ந்த பரிமாணம். அந்த நிலைய அட்டைன் பண்றதுக்கு தான் ஈஸ்வரன் நிலையில ஈஸியா முடியும். தனித்துவமான ஜீவ அபிமானம் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தின் வழியா புரிஞ்சுக்குங்க. இது ஸ்லோகம் 156. இந்த 156ஓட நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த திங்கட்கிழமை 157 தொடரலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.